Hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட்ஸ் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரிஷ் கர்னாட் எழுதின நாகமண்டலா அப்படின்ற ஒரு ஸ்டோரி பத்தி தான் நம்ம பார்க்கறோம். ஆக்சுவலா இட் இஸ் அ பிளே. ஓகேங்களா? ஸோ இது எழுதினது யாரு அப்படின்னா கிரிஷ் கர்னாட். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, இவர் தான் கிரிஷ் கர்னாட். ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அல்லது பப்ளிகேஷன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1988ல வந்து பப்ளிஷ் ஆகுது. இதோட ஜானர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோக் தியேட்டர் டெக்னிக்ஸை வச்சுதான் இது எழுதியிருக்காங்க. ஸோ ஃபோக் பேஸ்ட் மாடர்ன் இந்தியன் பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மித் இருக்கு, மித் எழுதியிருப்பாங்க, ஃபோக்லோர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அண்ட் ஃபேண்டசி லைக் இமேஜினேஷன் அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஃபோக் பேஸ்ட் மாடர்ன் இந்தியன் பிளே தான் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாகமண்டலா. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளேல ஃபோக் தியேட்டர் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி ஸ்டோரி டெல்லிங் ட்ரெடிஷன்ஸ். நம்ம வந்து ஒரு ஸ்டோரியை வந்து பிரிண்ட் பண்ணி புக்காலாம் எழுதி வச்சிருக்க மாட்டோம். வழி வழியா இந்த நிலால பாட்டி வடை சுட்ட கதை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வழி வழியா ஸ்டோரி டெல்லிங் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இந்த பிளே வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இந்தியன் மித்தாலஜி அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். இந்தியன் மித்தாலஜியும் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸையும் இன்ஃபியூஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு பிளே தான் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாகமண்டலா. அது மட்டும் இல்லாம இந்த டிராமா எதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா பேட்ரியாட்ரிக்கல் சொசைட்டி, எப்படி ஒரு மென் வந்து விமனை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்றாங்க, அப்ப இருந்த பேட்ரியாட்ரிக்கல் சொசைட்டி பத்தியும் அப்ரஷன் ஆஃப் விமன் எந்த அளவு ஒடுக்கப்படுறாங்க சொசைட்டில அப்படின்றதையும் ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இந்த நாகமண்டலா அப்படின்ற போயம் இருக்கும். இந்த பிளே இருக்கும். இந்த பிளேல நிறைய சிம்பாலிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் கோப்ரா வந்து இந்த இதுல வந்து பொதுவா கோப்ரா அப்படின்ற ஸ்னேக்கை வந்து நம்ம பாய்சனஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் டிஃபரெண்டா இங்க லவ், பேஷன் அண்ட் இமேஜினேஷனுக்கு இந்த கோப்ரா அப்படின்ற ஒரு பாம்பை வந்து சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க. And it blends traditional Indian narrative forms with modern drama. So traditional narrative formayum modern drama உடைய டெக்னிக்ஸையும் இன்ஃபியூஸ் பண்ணி எழுதினதுனால இந்த நாகமண்டலா அப்படின்ற பிளே வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. ஓகேங்களா? So that's all about this video. Thank you.